மகாராஷ்டிர மாநில துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானதினால் பல்வேறு சதி செயல்கள் ஈடுபட்டுள்ளதாக அவரது உறவினர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மகாராஷ்டிர மாநிலம் பாராமதி அருகே மகாராஷ்டிர மாநில துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்த விமானம் தரையிறங்க முயன்றபோது விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் அஜித் பவார், பைலட் உள்ளிட்ட 5 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர் விமான விபத்தில் உயிரிழந்தது இந்தியாவையே உலுக்கியது. இந்த நிகழ்வை தொடர்ந்து விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு விபத்து நடந்த இடத்தை சுற்றி விமான விபத்து புலனாய்வு அமைப்பு ஆய்வு நடத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்த விபத்துக்கு விமானியின் தவறே காரணம் என்று புலனாய்வு அமைப்பு கூறியதாக செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் அஜித் பவார் மரணத்தில் அரசியல் சதித்திட்டம் இருக்கலாம் என தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏவும் அவரது உறவினருமான ரோஹித் பவார் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து சில ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். அதில் விமானத்தின் டிரான்ஸ்பாண்டர் கடைசி நிமிடத்தில் வேண்டுமென்றே அணைக்கப்பட்டது என்றும், அனுபவம் வாய்ந்த விமானிகளுக்கு பதிலாக மது பழக்கத்திற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு விமானி கடைசி நேரத்தில் நியமிக்கப்பட்டது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சாலை வழியாக பயணம் செய்ய திட்டமிட்டிருந்த அஜித் பவாரின் பயணம் இறுதி நேரத்தில் விஎஸ்ஆர் ஏவியேஷன் இயக்கும் தனியார் விமானத்துக்கு ஆதரவாக மாற்றப்பட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல மோசமான வானிலை இருந்த போதும் வழக்கத்துக்கு மாறாக மும்பையில் இருந்து விமானம் புறப்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும், விமானி தரையிறங்குவதற்கு கடைசி நிமிடத்தில் பாதுகாப்பான ஓடுபாதையான 29க்கு பதிலாக ஓடுபாதை 11இல் அனுமதி கேட்டது திட்டமிடப்பட்டு நடந்தது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இதுபோன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் எழுப்பியுள்ள நிலையில் இந்த சம்பவம் மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.